நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். சிலுவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படிங்கிறார். உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், எனக்கும் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்குங்கிறார். 5வது அதிகாரத்தில் 24வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த சிலுவையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேங்கிறார். இதே கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவுக்காகத்தான் நான் வாழுவேன், அவருக்காகத்தான் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 1 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 18வது வசனத்தில், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க, கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நானும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன், அவர் எல்லாமே வேற எதையுமே எனக்கு அறிய விரும்பல அப்படின்னு பவுல் சொல்றார். ஏன்னா சிலுவையின் மூலமா தான் நமக்கு மீட்பு உண்டாகுதுங்கிறது சொல்றாரு. யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தத்துவத்தை தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்ப இந்த சிலுவையின் மூலமா நமக்கு உண்டான விடுதலை